இது வரைக்கும் நம்ம நிறைய 3D டிசைன்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் அதில் நிறைய காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் பண்ண அப்புறம் போஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராசஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த மாடியூலில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த அயன்மேன் டிசைனுக்கு சப்போர்ட் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அதுவே போஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸில் ஒரு ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் இந்த டிசைன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இதுவே நீங்கள் இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் லேயர்ஸாக ஸ்ப்ளிட்டாக இருக்கிறது தெரியும். ஸோ அதை சரி பண்ணி இது கிளியராக ஆஸ்தட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுறது தான் போஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸில் மோஸ்ட்டாக கவர் ஆகும். போஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷிங். அதாவது இந்த லேயர்ஸ்லாம் இங்கே தெரியாத மாதிரி நம்ம இந்த சாண்ட் பேப்பர்ஸ் வச்சு அதை தேய்ச்சி ஃபைனாக மாற்றும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். அண்டு செகண்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பார்ட்ஸாக நீங்கள் நிறைய 3D டிசைன்ஸாக பிரிண்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி மல்டிபிள் பார்ட்ஸாக பிரிண்ட் பண்ணும்போது அதை அசம்பிள் பண்ணி வச்சுருவீங்க. சம்டைம்ஸ் இது மாதிரி சின்னதாக தட்டி விடும் போதும் அது கீழே விழுந்து டிஸ்அசம்பிள் ஆகிடும். ஸோ அது மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா அது க்ளூ பண்ணி சிங்கிள் பார்ட்டாக நம்ம பேஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் மல்டிபிள் பார்ட்ஸாக பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் என்னவாக இருக்குன்னா க்ளூவிங்காக இருக்கும். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசைனுக்கு ப்ரைமர் கோட் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கும். சப்போஸ் நீங்கள் இது மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைமர் கோட் பண்ணாமே இந்த அக்ரிலிக் பெயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாம். ஆனால் இதுவே நீங்கள் பெர்மனண்ட்டான ஒரு ப்ராடக்டாக டிசைன் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ப்ரைமர் கோட் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் போஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டை ட்ரை பண்ண வைக்கிறதும் அண்ட் ஃபைனல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம ப்ராடக்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த போஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட்டுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த க்ரூட்டை சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ண இந்த சாண்ட் பேப்பரை எடுத்து அதை ஃபைல் பண்ண போகிறோம். இப்போ நான் க்ரூட்டை எடுத்து லேயர் பை லேயராக ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம லேயர் பை லேயராக ஃபைல் பண்ணும்போது அதோட சர்ஃபேஸ் க்ளீனாக ஃபினிஷ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த க்ரூட்டோட முன்னே இருந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ்க்கும் இப்போ இருக்க சர்ஃபேஸ் ஃபினிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களாலே நோட் பண்ண முடியும். ஏன்னா இப்போது நம்ம லேயரை எல்லாமே ஃபைனாக ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து இதுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம க்ரூட்டை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நம்ம இதுக்கு முன்னே பார்த்த க்ரூட்டுக்கும் இப்போ இருக்க க்ரூட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா இதோட ஃபினிஷிங் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட அடுத்த ஸ்டெப்பை நம்ம இதை ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஃபைனல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் இது ட்ரை ஆகட்டும். ஓகே, நம்ம க்ரூட்டை ஃபியூ மினிட்ஸ் ட்ரை பண்ணி விட்டோம் அண்ட் க்ரூட்டோட பெயிண்ட்டும் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போது இதுக்கு நம்ம ஃபைனல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண நான் கண்ணுக்கு பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இன்னொரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு வாட்டரில் க்ளீன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம க்ரூட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3D டிசைனை எப்படி சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணி அதை எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மல்டிபிள் பார்ட்ஸாக இருக்க டிசைனை எப்படி அசம்பிள் பண்ணி அதை க்ளூ பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.